வாங்க வணக்கம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா ராகி மாவு வச்சு நம்ம கரைச்சி தைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ராகி மாவு, கடலை மாவு பாருங்கள், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூனு, வத்தல் பொடி 1 டீஸ்பூனு, மிளகு பொடி, பூண்டு நல்லா அரைச்சி வச்ச 1 டீஸ்பூன் பூண்டு, சீரகம், தண்ணி எழுப்பி எப்படி செய்யலாங்கிறது பார்ப்பாங்க. இதில் என்ன சேர்க்கணும், நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்க்கணும். வாங்க நான் இது எப்படி சேர்க்கணும்னு காமிக்க பாருங்கள். இது வந்து பச்சரிசி மாவு வந்து நல்லா பொறுப்புக்கு தான். இல்லை பச்சரிசி மாவு, ராகி மாவு. இப்போ ராகி மாவு நம்ம 2 கிண்ணம் எடுத்துக்கிடுவோம். பச்சரிசி மாவு 1 கிண்ணம் எடுத்துருக்கோம். ராகி மாவு 2 கிண்ணம் எடுத்துருக்கோம். இதே சம அளவு கடலை மாவு எடுக்கணும். இப்போ கடலை மாவு, இப்போ இதை நல்லா எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துக்கிடுவோம். எல்லா மாவும் ஒன்றா சேரட்டும். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், மஞ்சத்தூள், வத்தல் பொடி, மிளகு பொடி, இப்போ 1 டீஸ்பூன் சீரகம், இப்போ நச்சு வச்ச பூண்டு, இப்போ உப்பு தேவைக்கு. இப்போ இதில் என்னென்னா இது கடுகு இந்த காயப்பொடி மட்டும் போடணும். இதான் காயப்பொடி. இப்போ கொஞ்சம் காயப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். போதும் காயப்பொடி. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு காட்டுதேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்கணும், எண்ணெய் 2 டீஸ்பூன் கொதிக்க வச்ச எண்ணெயை நல்லா இதில் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி பிசைவோம். பாருங்கள், நல்லா கொதிக்க வச்ச எண்ணெயை ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். நல்லா ஒரு 2 கரண்டி எண்ணெய் நல்லா சேர்த்தா தான் பொறுன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெயை நல்லா ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி பதம் நல்லா உருட்டி எடுக்க வேண்டியதான். உருட்டி எடுத்துகிட்டு காமிக்கேன். இப்போ இந்த கரண்டியில் வச்சு நம்ம நல்லா இதை தேய்ச்சிக்கிடுவோம். இந்த கரண்டியில் வச்சு இப்போ தேய்ப்போம். பாருங்கள், மாவு நல்லா பதத்துக்கு பிசைஞ்சிருக்கு. இப்போ இந்த மாவை நல்லா இதை கரண்டியில் வச்சு தேய்ப்போம். பாருங்கள், இப்படி அழுத்தி தேய்க்கணும். இப்படி அழுத்தி தேய்ச்சா தான் கரெக்டாக வரும். பாருங்கள், பாருங்கள் இப்படி தான் வரும். நான் தேய்ச்சிட்டு கடைசி மொத்தமாக காமிக்கேன். தேய்ச்சேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ராகி மாவு இருக்கு காரச்சவு பாருங்கள், நல்லா வெந்துனதான் அப்படி சலசலப்பு சத்தம் கேட்கும். பாருங்கள், இல்லைன்னா இந்த சலசலப்பு சத்தம் கேட்காது. நல்லா வெந்துருச்சுனாலே ஆவி அடங்கிருச்சு. பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், ராகி மாவு காரச்சவு. இது சுகர் பிரஷர்கள் யாருனாலும் சாப்பிடலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக மொத்தமாக போட்டுட்டு உங்கள்கிட்ட என்னங்கிறது காமிக்க. பாருங்கள், இந்த காரச்சவு எப்படி செய்யணும் பாருங்கள். நொறுக்குனாலே அப்படி அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இதை சாப்பிட்டாலும் நல்லா பொறுப்பாக இருக்கும். எவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி செய்யணுங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ராகி மாவு, பச்சரிசி மாவு, கடலை மாவு, இந்த பூண்டோட வாசனை தான் இது கம்மன்னு. அது நல்லா பூண்டு நல்லா நிறைய 2 ஸ்பூனுக்கு மேலே நச்சு போட்டிருக்கேன். பூண்டு, மிளகு, சீரகம், வத்தல் பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டோன்னு வாசனை நல்லா கம்மன்னு இருக்குது. நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இதை நீங்கள் எல்லோரும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ருசி அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் இந்த மாவு எடுத்து இன்றைக்கி இதை செஞ்சுருக்கேன். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ராகி மாவு காரச்சவு